ஃபின் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் இன்னைக்கு கூகுள் மீட் 9:15லேருந்து 10:30 ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு 63 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு மார்னிங் ட்ரேடில் ஃபின் நிஃப்டி ஆப்ஷன்ஸில். ஸோ டெய்லி 9:15லேருந்து 10:30க்குள்ளே ஒரு ட்ரேட் பார்ப்போம் கூகுள் மீட்டில். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யாருன்னா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கால் அப் டு தட் 8300122727 நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்தோம் கால் சைடு. ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து 63 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் லெவல்ஸை செக் பண்ணிக்கணும். ஸோ டெய்லி நம்ம 9:15 to 10:30க்குள்ளே ட்ரேட் வரும். இன்றைக்கி ஆடியோ ரெக்கார்ட் ஆகாத காரணத்தால் வெறும் வீடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் ஆச்சு இன்றைக்கி. ஸோ வி ஆர் ஜஸ்ட் பிளேயிங் இட், ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை இன்றைக்கி, எடிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் மேக்ஸிமம் வி டார்கெட் லைக் 3 to 5%, மேக்ஸிமம் ஒரு 10% வரைக்கும் டார்கெட் பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோர் தென் 20% கூட பண்ணியிருக்காங்க சில பேர். 10%, 20%, 18% சில பேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ட்ரேட் லைவில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் ஜஸ்ட் மெசேஜ். சேனலை பார்த்துட்ருக்கோங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 நாள் நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது ட்ரேடுனா யூ கேன் ஜஸ்ட் மெசேஜஸ், வி வில் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ட்ரேட் ஜாயின் பண்ணால் ட்ரேட் எடுக்க முடியுமா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. ரியலி இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஹூ வாண்ட் டு ட்ரேட். கிளாஸ் செஷன்ஸ் எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆஸ் யூஷுவல். நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸோ you have a 4K Subhash, 20K Accord, 2400, 8K Madhav, 1955, 1200 Vinod, 1450 Pradeep. Okay, good. ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. இது ட்ரேட் 2 27 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அதே கால் சைடு தான் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு 85ல் 73 ஸ்டாப் லாஸ் பிளான் பண்ணோம். பட் அந்த ஸ்டாப் லாஸ் கிட்டே வரல. அது 85லேருந்து சர்ரன் போயிடுச்சு. அது ஒரு 27 பாயிண்ட்ஸ் கொடுத்துச்சு. இது செகண்ட் ட்ரேடு. கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணாங்க சில பேர், அவங்களுக்காக இது ரெண்டாவது ட்ரேட் கொடுத்தோம். யூஸ்வலி நம்மளுக்கு அந்த தேவையான பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஜஸ்ட் வி எக்ஸிட். சும்மா 2 to 3%, மேக்ஸிமம் ஒரு 5%, 10% வந்துடுச்சுன்னா விட்டுடலாம். இங்கே பார்த்துருப்பீங்க 25% சுபாஷ், 10% வாங்கியிருக்காங்க லக்ஷ்மி அவங்க. ஸோ எவ்ரி ஒன் ஹஸ் டன் சம் குட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட். பர்சன்டேஜில் கேல்குலேட் பண்ணிங்க. உங்கள் கேபிட்டலில் ஒரு 3 to 5% ஒரு கன்சிஸ்டன்சி பண்ணிங்கனாவே ஒரு பெரிய ட்ரேடராக மாறலாம். அதுவே பெரிய விஷயம். ஏன்னா 5 to 10%ன்றது பெரிய விஷயமா தெரியும். பட் ஒரு நாளைக்கு அச்சீவபிள். இன்றைக்கி அச்சீவ் ஆகிருக்குது. பட் அது டெய்லி வருமானா இல்லை. மேக்ஸிமம் 3 to 5% நீங்கள் வச்சுட்டு ஒரு மினிமல் கேபிட்டலில் ஒரு 20 to 30,000ல் ஒரு நாளைக்கு 5% பண்ணாலுமே ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கும். ப்ரைம் சோர்ஸ்னும் போது ஸ்கேல்பிங்கும் சில நேரத்தில் பண்ண வேண்டியது இருக்கும். மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு, மூவ்மெண்ட் சரியில்லைன்னும் போது அந்த மாதிரி நேரத்தில் வி டெஃபினெட்லி டூ அ ஸ்கேல்பிங் ட்ரேட். அது 5 to 5 பாயிண்ட்ஸ் இல்லை 7, 8 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பட் அந்த மாதிரி போடும்போது நீங்கள் லாட் சைஸை ஒரு 1000 குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1000, 1500, 2000 கூட சில பேர் அது மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ வி டிவைட் தம் இன்டு வேரியஸ் திங்ஸ். ஸோ இந்த ட்ரேட் பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்றது ஜஸ்ட் யூ கேன் ஹாவ் அன் அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். இது நிச்சயமாக நடக்க முடியுமா இல்லையான்னு. லைக் அடுத்த ½ hour 15 minutes மார்க்கெட் என்ன பண்ணுறதுன்றது மட்டும்தான் நம்ம நோக்கம். ரொம்ப நேரம் இல்லை. 9:15, 10:30 வைண்ட் அப். இன்றைக்கி 9:44 முடிஞ்சிச்சு ட்ரேடு. பார்க்கலாம். இப்போ 37 ஆகுது. இந்த செகண்ட் ட்ரேடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேடு 9:40 முடிஞ்சிச்சு. 10:30 ட்ரேட் கிடைக்கலன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ இது டார்கெட் ரீச் ஆகுது.
இந்த சென்டரில் ஸ்பாட் கொடுத்துருக்கோம் பாரு, அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுப்போம். ஸ்பாட்டை மார்க் பண்ணிவிடுவோம், டைனமிக் சப்போர்ட் அண்ட் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு மாறிட்டு இருக்கோம். லைக் நேற்றுது ஹை லோ எந்த கான்செப்ட் இருந்தாலும் இட் வில் டெஃபினெட்லி ஹிட் த ஸ்டாப் லாஸ். அதுக்காக நம்ம கொஞ்சம் அந்த நேரத்துக்கு அடுத்த 5 நிமிஷம், அடுத்த 3 நிமிஷம், 2 நிமிஷம், 1 நிமிஷம் மார்க்கெட்டுடைய டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ் ஷுட் லுக் ஃபார் அ மொமெண்டம் வித் வால்யூம். இது ரெண்டு மட்டும் தான் தேவைப்படுது. அந்த இடத்துல கேண்டில் நின்று ஒரு விக்கை காட்டிட்டு இருக்கும் போது டெஃபினட்டாக வி ஷுட் க்ளோஸ் இட். ஸ்டாப் லாஸ்ன்றது என்ட்ரி பண்ணிவிட்டு அதே என்ட்ரி ப்ரைஸில் திரும்பி வரும்போது எக்ஸிட் பண்ணுறது அது ஒரு பெட்டர் ஸ்டாப் லாஸாக இருக்கும் ஒரு ஸ்கேல்பர்ஸ்க்கு. சும்மா 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் போது ஃபின் நிஃப்டி மூவ்மெண்ட்டே அப்படி தான் இருக்கும், 5-10 பாயிண்ட். அதுலேயும் நம்ம ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் நிற்க வைக்கும் போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். லாட் சைஸ் 1-2 இருக்கும் போது ஸ்டாப் லாஸ் பற்றி நம்மளுக்கு கவலை வேணாம், கம்முன்னு விட்டுடலாம். அது எவ்வளோ போதோ போட்டோன்னு அது பியூட்டிஃபுல்லாக போகும். 2-3 பாயிண்ட் போகும்போது ஸோ ஈஸியாக இருக்கும் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரேடில் லைவ் ட்ரேட் ஜாயின் பண்ணுன்றவங்க ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் கால்க்கு மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது இன்னொரு குரூப் இருக்குது, அதையும் பார்க்கலாம். தேங்க்யூ.